ஜாலியாக ஒர்க் பண்ணோம். நைட் அண்ட் டே போட்டு அடிச்சாரு. ஆக்சுவலாக அவர் சொல்லும் போதே வந்து இட் வாஸ் அஜித் சாருக்கான ஒரு டைட்டிலாக வச்சுருந்தாரு அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு. பட் ஆனால் அந்த படத்துக்கான ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. 2-3 months ஆச்சு வெளியில் வர்றதுக்கே அந்த கேரக்டர்லேருந்து. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் திருவிட்டேன், சார் இந்த மாதிரி ஏதாவது அந்த ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க, பிகாஸ் என்ன அறியாமல் சில சம்டைம்ஸ் இருக்கும். அந்த டபுள் ஆக்ஷனில் என்ன ஸ்பெஷல், இது வரைக்கும் பண்ணாதது என்ன? அந்த ரெட்டை தலை வந்து என்னென்ன பண்ணுது, அந்த ஒவ்வொரு தலையும் கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லைண்ணே, 2 கதாபாத்திரமுமே வந்து அவர் அமைச்ச விதம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருந்தது, வேற வேற கேரக்டரைசேஷன். பட் எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவ் சைடை மட்டும்தானே நம்ம காட்டியிருப்போம் சில கேரக்டர்ஸில். இதோட கிரே ஷேட்ஸையும் காமிச்சிருப்பாரு. ஸோ அதுவும் இந்த படத்தில் ஒரு எப்படி அதை ரெண்டுத்தையும் வேற வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்றதும் எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. அண்ட் அதான் தடம் பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டில் பர்ஃபார்மன்ஸ்லேயே வேற மாதிரி காமிச்சிருப்பார் மகேஷ் சார். பட் இவரோடது வந்து கொஞ்சம் பாடி லாங்குவேஜில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் டயலாக் டெலிவரியிலேருந்து. ஸோ தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. அவர் கொடுத்த இன்புட் தான் பண்ணியிருக்கோம். படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் சார். டேரக்டர் சார் வணக்கம்ப்பா. டேரக்டரா சொல்லுங்கள் சார். சார் இது வந்து ஏற்கனவே அண்ணன் வந்து என்னை இருந்தால பயங்கரமாக விக்டராக நடித்து வந்துட்டார். ஸோ தலை அப்படின்னு வரும்போது டைட்டிலு ரெட்டை தலை அப்படின்னும் போது முதல்ல உங்களுக்கு தோணுச்சு அருண் விஜய் அவர்களா, இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்ததா? ஏன்னா இல்லை, அது ஃப்ராங்காக சொல்லிடுறேன். கதை எழுதும் போது எப்படின்னா அடுத்து 15 நிமிஷத்துக்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரணும், அந்த இது மைண்டில் வச்சு தான் கதை வந்து நான் லோகுன் என்னோட அசிஸ்டண்ட்டு பார்த்திபன் 3 பேரும் அதை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கதை ரெடி ஆகிட்டு இருக்கும்போது யார் பண்ணலாங்கிற ஒரு டிஸ்கஷன் வரும்போது நான் அஜித் சார் நடித்த விக்டருங்கிற அந்த கேரக்டர் மைண்டில் வந்தது. பார்த்துட்டு சதீஷ்னு ஃப்ரெண்டு மூலியமா சாரை வந்து மீட் பண்ணி சார்கிட்ட நான் கதை சொல்லும்போது, சார் இது வந்து டபுள் ஆக்ஷன் கதை தான், ஆனால் ஒருத்தன் கெட்டவன், இன்னொருத்தன் அவனோட பெரிய கெட்டவன், இப்படி 2 கேரக்டருக்கு 2 பேருமே எனக்கு 2 பேர் பண்ண மாதிரி வேணும். ஒரு கேரக்டர்லாம் ஒரு படத்தில் ஒரு எமோஷனில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு உடஞ்சி இருக்கிற ஒரு சூழலில் அழுகணும், ஆனால் சத்தம் வரக்கூடாது. ஆனால் ஒரு நல்ல சிங்கிள் ஷாட் வரும்போதும் அது பண்ணணும். இது மாதிரியானது இருக்குல்ல, இதெல்லாம் நாங்கள் வந்து உண்மையை சொல்கிறோம், பொய்யா சொல்லலை. 5 நிமிஷத்து தான், ஒரே டேக் தான், அப்படியே ஒரு ரிஹர்சல் பார்ப்போம், ஒரு டேக் தான் எடுத்தோம். பயங்கர அது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை சினிமாவில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நல்ல டேலண்டான ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது, அது அருண் விஜய் சார் மாதிரி ஆட்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் என்னோட டெக்னீஷியன் க்ரூ வந்து எனி டைம் எந்த சுச்சுவேஷனுக்கும் ரெடியாக இருப்பாங்க. என்னோட ஏடிஸ் ஆகட்டும், மற்றபடி காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டரு, கேமராமேன் எல்லாருமே. இதனால் நமக்கு அந்த 2 இதுக்குமான வேரியேஷன் கொடுக்க முடிஞ்சது. லைட்டிங்கில் கூட அது ஒன்று பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சிராஸ்குரோன்னு ஒரு லைட்டிங் பேட்டர்ன் எடுத்து இந்த படம் ஃபுல்லாக ஷேடோவும் ஒரு கேரக்டராக வரும். அந்த ஷேடோ படத்தில் ஒரு இடத்துல வரும், அதுவும் சேர்ந்தது தான் இந்த படம். அதனால் இவ்வளோ தான் எனக்கு சொல்ல தெரியுது, வேற என்னன்னு கரெக்டாக தெரியல. அருணண்ணா சொல்லுங்கம்மா. அண்ணே, இப்போ வந்து எப்பவுமே வந்து தலைனா தமிழ்நாட்டில் அஜித் தான், ஆனால் வந்து தலை ரசிகர் தான் உங்களுக்கு வச்சு கொண்டாடினாங்க அந்த விக்டர் படத்தில். ஸோ இந்த ரெட்டத்தலை வந்து தலைன்னு வந்து ஒரு டைட்டில் வந்தவொடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? அஜித் சார்கிட்ட எதாவது பேசுனீங்களா? இல்லை, அஜித் சார்கிட்ட பேசலை. பட் சுரேஷ் சந்திரா சார்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவர் சொல்லும் போதே வந்து இட் வாஸ் அஜித் சாருக்கான ஒரு டைட்டிலாக வச்சுருந்தாரு அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைட்டில் கிடைச்சதுக்கு. பட் ஆனால் அந்த படத்துக்கான ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதை விட ஒரு ஸ்ட்ராங்கர் டைட்டில் கிடைச்சிருக்காது. அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தப்போ இது அடுத்த நாளே இது சொன்னோன்னே சார் சூப்பர்னு முருகதாஸ் சார் இருக்குது சார், நான் போயிட்டு ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்னாரு. பட் நெக்ஸ்ட் அடுத்த நாளே வந்து சார் கொடுத்துட்டாரு சார் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தது. பட் இந்த கதையோட அந்த 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த டைட்டில் இந்த படத்துக்கு அமைஞ்சது. ஹீரோயின் வணக்கம் மேம். வெந்து தணிந்தது காடு சிம்பு சாருக்கு அப்புறம் அதுவும் இதுதான் கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் ஃபுல்லாக. ஸோ இதுவும் ஸ்டன்னு. இதில் உங்களை டைரக்டர் ஏதாவது ஃபைட் பண்ணதுக்கு ஏதாவது வாய்ப்பு ஏதாவது கொடுத்துருக்காரா? அருண் விஜய் சார் இருக்கும் போது அவரே அடித்து உடைப்பாரு. ஸோ உங்களை தூக்கி ஏதாவது அந்த இடத்துல சுத்த வச்சாங்களா?
see, sir சொல்லிட்டாங்களா அதான் ஃபைட்டுக்கா நான் தான் காரணம். So maybe there is a fight, maybe you have to go 25th cinema and அப்புறம் you'll get to know. சார் இங்கே சார் உங்கள் ரைட் சார். ப்ளீஸ் சார். சார் 2 கேரக்டர் இருக்கு. வித்தியாசத்துக்கு சார் வந்து மெனக்கெட்டு இருக்காரு. பட் அதையும் தாண்டி வந்து அந்த பல்லில் அந்த கம்பி வச்ச மாதிரி ஒரு கேரக்டர், அதை பார்க்கும்போது அந்த மைக்கேல் மதன காமராஜனில் சிவாஜி சார் கேட்பார் அந்த ஃபைட்டில், எஸ்டேட் ஃபைட்டில், சார் அந்த சொத்தப்பலனை அடிச்சிட்டிங்களா அப்படிமா ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஈவல் மாதிரி சிரிச்சுட்டு அடிப்பார் திருப்பி அவரை. அந்த மாதிரி ஸ்டண்ட் கேரக்டர் வந்து அவர் சார் வந்து அந்த சிரிக்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த கேரக்டர் எப்படி சார் ஒரு சார் அது ஆக்சுவலாக இந்த கதை ஃபுல்லாகவே ஒரு யூனியன் பிரதேசில் நடக்கிறது தான். பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிற கதை ஒரு கோவா, மாஹே இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகும். அதனால் நீங்கள் இது வந்து கூட ஃபாரின் சாங்குன்னு நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக ஃபாரின் போய் எடுக்கணும்னு கிடையாது. எனக்கு அந்த ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, அது இங்கே இந்தியாவில் எனக்கு மேட்ச் ஆகலை. ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரீயாக வச்சு ரோட்ஸ் காலியாக 2 பேர் சந்தோஷமாக அப்படியே ஒரு பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு அது மலாக்கான்னு ஒரு இடத்துல அமைஞ்சது. அதுக்காக போனது, கதைக்காக தான் அந்த சாங் கூட அங்கே போனது. அந்த ஃப்ளோவில் அப்படியே இருக்கணும், அந்த ஆர்கிடெக்சர் கூட மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போனது. அந்த ஒரு டால் பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு புரோக்கன் இருக்கும், ஒரு ஷேடோஸ் இருக்கும். இது ஒரு டோனாக வந்து ஒரு பிளான் பண்ணி தான் அது பண்ணது, எல்லாருமே சேர்ந்து க்ரூ எல்லாருமே. இப்போ நீங்கள் கேட்குற அந்த இது வந்து என்னென்னா, எனக்கு நிறைய சீன்ஸில் இவர் கெட்டவன் காட்டுற மாதிரி இருக்காது. வரும்போது இப்போ அந்த பல்லு கிளிப்பு போடுதுன்னா அவனுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பெரிய கார் ஆக்சிடெண்ட் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக ஒரு ரேஷ் ஒரு வேகமாக போகும்போது ஏதாவது நடந்திருக்கு, இல்லை யாராவது அடித்து அன்கான்ஷியஸில் ஏதாவது பண்ணியிருக்கணும். இது வந்து எனக்கு ஒன்று தேவைப்படுது அவர் பார்க்கும்போதே. பட் அதுக்கடுத்தது கதைன்னு ஒன்று இருக்குது, அந்த கதை ஒரு எமோஷன் கொடுக்கும். 2வது இந்த கேரக்டர் ஒரு கோவா சைடில் நன்றி 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 ஓகே நன்றி நன்றி அந்த ஸ்மைல் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது ஒரு லுக்குக்கு. நன்றி. ஓகே, 2 questions. இங்க ரைட் ஹியர். Congratulations, உங்க trailer looks very impressive. As always, it's very promising. We are looking forward to the film. First question is to the heroine, Siddhi Nani. Our Arun Vijay, when he was talking, he was saying that, you know, you need to be bold to kind of, you know, take up this character. So we're kind of wondering what made him say that. So if you can throw a little more light about your character and, you know, what was especially challenging about it, because, you know, he would have chosen his words very wisely, so we're kind of counting on it. So we want to know what is difficult about this particular character, why you chose to accept it. You've actually got on the right exact words. See, the character, like I said in my speech also, I like playing characters that are serving a purpose in a film. Be it Vendu Thanandadu Kaadu, even though VTKல என்னோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியான இருக்கு, but there was a purpose that she was for putting in the film. Similarly with Kader Basha, there was an entire என்னாச்சு ஆல் ஓகேயா Kader Basha also, there was an entire story revolving around the female protagonist. அந்த மாதிரி ரெட்டத்தலாலே when Thiru sir came and narrated the script to me, I was sold on the idea that this story is revolving around Andre. That is my character's name. The lens that people can go for love. And does that love come back at the end? Maybe sometimes it does, maybe sometimes it doesn't. And that's what the film is all about. So I think on 25th you'll get to know. In that case, I'll ask the next question to the director. Sir, in the படத்துக்கு கதை வந்து what inspired you to write this story? What was the inspiration behind the whole thing? Is it an imaginary thing? Was there a real life இல்லை இல்லை, இமேஜின் கிடையாது. இது ஒரு இன்ஸ்பயர் ஆனது தான். நான் ஷேக்ஸ்பியரோட மெக்பத்தில் இருந்து தான் இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அதோட தீம் அப்படியே இதில் இருக்கும். ரூத்லெஸ் ஆம்பிஷன் லீட்ஸ் டு இட்ஸ் ஓன் டெஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்கும். அதாவது முறைகேடான லட்சியம் உங்களை தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு இருக்கும். இது வந்து ஒரு நாயர் ஜானரில் செட் ஆகிற ஒரு விஷயம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆகா சூப்பர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. நல்ல வேலைடா ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு நம்மளும் எதுவும் தப்பு பண்ணலை அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு லெசன் இந்த மாதிரி தான். நல்ல வேலை நம்ம இப்போ சேஃபாக இருக்கோம், தப்புன்னு யாருமே பார்க்கலன்னு யாரும் எந்த விஷயத்தையும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தையும் ஒரு உணர்வையும் கொடுக்கும். அதுதான் வந்து ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியர்கிட்டருந்து எடுத்துக்கிட்டது. ஒரு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் ஹெமிங்வேட்டிருந்து கொஞ்சம் உருவிட்டேன், அவ்வளோதான். Hello, Mr. Arun Vijay. Hi, ma'am.
ஹலோ, ஆக்சுவலி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அந்த 2 கேரக்டருக்கும் நடுவில் வெயிட் டிஃப்ரென்ஸே இருக்கா? யா ஆக்சுவலாக வணங்கான் முடிச்சுட்டு வி ஸ்டார்டட் அதில் ஐ வாஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் லூசிங் வெயிட். ஏன்னா வணங்கானில் விடின் ஒர்க் அவுட் இல்லையா. ஸோ அப்போது சார்ட்டு சொன்னேன், சார் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னும் போது, இல்லை சார் ஒரு கேரக்டருக்கு நம்ம கொஞ்சம் அந்த ஒரு இது இருக்கட்டும் சார் அப்படின்னாரு. ஸோ வி மேட் யூஸ் ஆஃப் இட் அண்ட் போகிற டைமில் பிகாஸ் அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த அடுத்த கேரக்டர் வரும்போது ஐ வுட் ஹவ் சாங் ஷெட் இட் வெயிட். ப்ராசஸ்ல நல்லாவே வந்து எஸ் அது அந்த மாதிரி தான் வி பிளான்ட் இட் அவுட். ஓகே. எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க? அந்த வணங்கான்ல இருந்து ஆக்சுவலி பாலா சார் படம் பண்ணாலே அதுலயே வந்து சில ஹீரோஸ் வந்து ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுல இருந்து எப்படி நீங்க வெளியே இல்லை அதுதான் இப்போ நான் தான் சொன்னேனே, இப்போ இட் டுக் மீ ஒரு 2-3 months ஆச்சு வெளியில் வர்றதுக்கே அந்த கேரக்டர்லேருந்து. அதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் திருவிட்டேன், சார் இந்த மாதிரி ஏதாவது அந்த ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லிவிடுங்க, பிகாஸ் என்ன அறியாமல் சில சம்டைம்ஸ் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்குங்க அப்படின்னு. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா ஹீ வுட் ஹவ் டோல்ட், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தட்ஸ் ஹவ் இட் வாஸ். அண்ட் வெரி வெல் ரிட்டன் ஸ்க்ரீன் பிளேயாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங். ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ணோம், நைட் அண்ட் டே போட்டு அடிச்சாரு. ஆனால் பட் இட் இஸ் குட் ஃபன். அண்ட் தேங்க்ஸ் டு என்னோட லுக்கு எல்லாத்துமே காஸ்டியூம் டிசைனர் இங்கே இருக்காங்க, அவங்க தான் செட் பண்ணாங்க. அண்ட் டிஜு எல்லாருமே ஐ திங்க் எவ்ரி ஒன்ஸ் எஃபர்ட் தான் அந்த நீங்கள் பார்க்குற அந்த கேரக்டர் டிஃப்ரென்சியேஷன் கொடுக்க முடிஞ்சது. டு சித்தி, ஆக்சுவலி இந்த போல்ட் கேரக்டர், சின்ன கிரே ஷேட் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து ஹீரோயின் பேஸ்டு மூவிஸ்லாம் கதவை தட்ட ஆரம்பிச்சிடும். ஆர் யூ ரெடி? I've already started. ஒரே அருண் சார், சொல்லுங்க தெளிவா. டேரக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஹீரோன்னு சொல்லவே இல்லை. கெட்டவன் 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 கதை சொல்லும் போது அதான் சொன்னாரா, இல்லை வந்து யாராக இருந்தாலும் ஒரு ஹீரோட்ட போகும்போது ஹீரோ ஸ்டோரி தான் சொல்லுவாங்க. எந்த இடத்துலையுமே உங்களை வந்து ஹீரோன்னு சொல்லவே இல்லை. ஏன், எதனால? அப்படிலாம் கிடையாது. அதாவது அந்த ஷேடு இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிரே ஷேட் இருக்கும் இல்லையா, அதை நம்ம மறைச்சிட்டு தான் இருப்போம். எல்லாருமே சில விஷயங்கள் வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணி அது வந்து நம்ம இந்த லெவல் தான் 10%, 5%, 50% அது எல்லாமே. ஒரு கட்டத்தில் ரெண்டுத்துக்குமே அந்த ஒரு 90% வந்ததுன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் ஒரு கேரக்டர் யாருமே கெட்டவங்க கிடையாதுங்க. நான் கிரேட்னா ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்காது படம். ஏன்னா அவனுக்குன்னு ஒரு லவ் இருக்குது, அதுக்காக அவன் எவ்வளோ தூரம் போகிறான் அப்படின்றது எல்லாமே படத்தில் இருக்குது. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது படத்தில் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ். அதுக்கு ஒரு மெனக்கடல் பண்ணியிருக்கோம். நான் சொன்னல கிளைமேக்ஸ் ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு திருப்பி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காரு. ஐ திங்க் தட் ஆடியன்ஸ் தே கேன் லுக் ஃபார்வர்ட் ஃபார் தட். நிச்சயமாக எல்லாரையுமே எக்ஸைட் பண்ணுவோம் அந்த ஒரு ட்விஸ்ட்டு. ஓவரால் இட் இஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அருண், ஆக்சுவலாக நீங்கள் ஹீரோவும் கன்வே பண்ணுறீங்க, ஹீரோவும் நடிக்கிறீங்க, விஜய் சேதுபதி மாதிரி பல கேரக்டர் பல பெரிய ஹீரோ கூடயும் போகிறீங்க. இதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு ஹீரோனா நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், மாஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் யார் கூப்பிட்டாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கும் போகிறீங்க. இதை எப்படி? இல்லை, யார் கூப்பிட்டாலும் நடிக்கிறேன்னு இல்லை, பட் என்னை எக்ஸைட் பண்ணும் பிரதர். ஒரு நடிகன்னா ஒரு கேரக்டர் வந்து அதை எக்ஸைட் பண்ணணும். அப்படி எக்ஸைட் பண்ண கேரக்டர் தான் என்னை அறிந்தால். அப்படி எக்ஸைட் பண்ணி பண்ணின ஒரு நபர் தான் தனுஷ். இவங்க 2 பேருக்கு தான் அந்த இது நான் தமிழில் பண்ணேன், ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் தனுஷ் பிரதர் ஆஸ் அ டிரெக்டர் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதராக இருந்தார். ஏன்னா பிகாஸ் ரெண்டு படங்களுமே அவரோட ஒர்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் டு டூ அண்ட் தட்ஸ் ஹவ். பட் ரெஸ்ட் ஐ திங்க் நிறைய விஷயங்கள் இங்கே பண்ண வேண்டியது இருக்குல்ல, ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மேம்.